ஹலோ மக்களே 382 எபிசோட் பண்ணலாம். எபிசோட் 5 காகேஸும் சேர்ந்து பேட்டில் ஃபீல்ட நோக்கி வேக வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. என்னடா அங்க பெரிய மரம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். கட்சியு அங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு லேடிஸோட கட்டிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் லேடிஸோட அங்க நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் கட்சி சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மரம் எல்லா ஷினோபியோட வாழ்க்கையை அப்படி உறிஞ்சி வச்சிருக்கு. ஒருத்தட்ட கூட சக்கரா இல்ல, நிறைய பேர் செத்துறவும் செஞ்சுட்டாங்க. அதுல நீ நல்லா இருக்கே சக்கரான்னு சொல்லிட்டு சாய் கட்டிக்கிட்டு இருக்கான். நான் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா ஈனோ சடனா கத்துறா. என்னன்னு பார்த்தா சிக்கமரும் அதுல அடிபட்டு கிடக்கான். பார்த்தா உயிரே கொஞ்சம் கொஞ்சமா போற மாதிரி இருக்கு. சக்கராவே இல்ல அவன்கிட்ட. பார்த்தா மொத்த டீம் அங்க அசம்பிள் ஆகிறாங்க. டே சிக்கமூர் என்னடா செய்யற அப்படின்னு சொல்லிட்டு கீபா பதறதான் அவனை பார்த்துட்டு உடனே வந்து சக்கர சொல்றா, கட்சி நம்ம எல்லாத்தையும் ஹீல் பண்ண ஆரம்பிப்போம், தூரத்துல இருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் பண்ணிட்டு வருவோம்னு சொல்றா சக்கரா. அது முடியாதுன்னு சொல்லுது கட்சி. கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஷினோபிட்ட வந்து என்னோட பிராக்மெண்ட்ஸை கொடுத்து வச்சிருந்தது, அதுவும் நிறைய என்ன செத்துருச்சு. அதனால இப்ப என்னால சக்கரா இல்லாம என்னாலையும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கு கட்சி. எல்லாருமே என்னோட சக்கரா யூஸ் பண்ணி தான் இப்படி செத்தே கிடக்காங்கன்னு சொல்லுது. அது அந்த மரம் வந்து அவங்க சக்கரை மட்டும் அப்சர்வ் பண்ணாம என்னோட சக்கரையும் சேர்த்து அப்சர்வ் பண்ணிட்டுன்னு சொல்லுது. சிக்கமார் அப்படி மனசுல நினைக்கும், அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் தோத்துட்டேன், நான் உங்களை மாதிரி நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படி கண்ணை மூடுதான். உன்னை சக்கரை வந்து சிக்கமாரு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடி வர வேக வேகமா. உன்னை பழசை யோசிச்சு பாக்கா, நம்ம சாவன்னு முடிவாயிருச்சு, நம்மளோட எபிலிட்டியை காமிச்சிட்டு நம்ம சாவன்னு சொன்னதால யோசிச்சு பாக்காவா. பார்த்தா சிக்கமாருக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போற மாதிரியே இருக்கு. என்னடா நம்ம சண்டை போடுறதுக்கு முடியும் செத்துருமோன்னு சொல்லிட்டு ஈனோ கத்திக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஒபிட்டு அவனோட பவரை வேற லெவலா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவுதான்டா சினபி வாழ்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சுடா, இனிமேல் அவங்களால முன்னேறலாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் நீங்க என்னோட பேச்சை கேட்டீங்கன்னா உங்களை யாரையும் கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனை நொரட்டோ டென்ஷன்ல அழ ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ஆப்போசிட்ல நீங்க நின்னுகிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு காமெடா நான் கொண்டுகிட்டே இருப்பேன், ஒருத்தனையும் விட மாட்டேன், கடைசியில எல்லாத்தையும் கொண்டுருன்னு சொல்றான். அவன் பண்ண வேண்டிய விஷயத்தை அப்படியே நிப்பாட்டிருக்க, அவங்களை உயிரோடையாச்சும் விடுவோன்னு சொல்றான். அவன் நாங்க வந்து உங்க கூட சண்டை போடலாம், நாங்கெல்லாம் உயிரோட இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு சினோபி கேட்கான். ஆமான்னு சொல்றான் ஒபிட்டோ. என்னோட ட்ரீம்குள்ள வாங்க, உங்க எல்லாத்தையும் உயிரோட வச்சிருப்போம்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் உன்னை எல்லாம் அதை கேட்டுட்டு சம்மதிக்கலாம வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிக்கானுங்க. உன்னை காசிரம கத்துறான்டே, எவனும் கிவ் அப் மட்டும் பண்ணிடாதீங்கடா, அந்த கெஞ்சுட்ஸ்ல போனாலும் நீங்க செத்த மாதிரி தான்டா இருப்பீங்க, உங்களால ஒரிஜினல் மூவ்மெண்ட் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் காசிராமா. பார்த்தா எவனுமே சுயநிலையே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி அமைதியாவே இருக்கானுங்க. அது பத்தி தேர்ட் வகை சொல்றாரு, இந்த மரம் வந்து ஒபிட்டோட கனெக்ட் ஆயிருக்கு, நம்ம எது தப்பான மூவ்மெண்ட் கொடுத்துட்டோம், அது நம்மளோட சக்கரம் அப்சர்வ் பண்ணிடும், அதனால பார்த்து தான் மூவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லிட்டு பாஞ்சு வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா சரட்டோபி சென்சை சொல்லிட்டு ஒராச்சி மரு வந்துட்டாங்க. டேய் ஒராச்சி மரு நீ ஏன்டா லேட்டா வந்தான்னு சொல்லிட்டு சரட்டோபி சென்சை கடிக்கிட்டு இருக்காரு. 5 காகேஸ் என்னானாங்கன்னு சொல்லிட்டு 5 காகேஸ் வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஹீல் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஜூகோ சாஸ்கி நான் லேட்டா வந்துச்சு என்னை மன்னிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சுகட்சு உன்னை கரீன் சாஸ்கியை பார்த்து அப்படி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த மரம் என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு, என்னது இந்த மரம் சொல்லிட்டு சுகட்சு பாத்துக்கிட்டு இருக்கான். உன்னை ஒராச்சி மரு சாஸ்கியை பாத்துக்கிட்டு இருக்கான். சாஸ்கி என்னடா ஒரு மாதிரி பேட் மூட்ல இருக்கான், ஏன் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் உன்னை ஹாசிரமா பார்க்க அந்த மரத்துல உள்ள மொட்டு மொட்டு அப்படி ஃபுல்லா முளைஞ்சு பூவா வந்துருச்சுன்னா இன்ஃபினிட்டி சுக்கிலம் வந்து ஆக்டிவேட் ஆயிரும், இப்படிதான் மாதரா சொன்னான்னு சொல்லிட்டு இவ்வளவு சின்னபியோட சக்கரா வந்து அப்படி உருவ ஆரம்பிச்சிருச்சு. ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான் ஆசிரமா. இவ்வளவு காலம் உறிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் அந்த பூ பூக்காம இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே மாதராட்ட அவன் கேட்டிருக்கான், இது எப்ப பூக்க ஆரம்பிக்குன்னு கேட்டிருக்கான் ஹாசிராமா. 8 டெயிலும் 9 டெயிலும் உயிரோட இருக்காங்க, அது உனக்கு புரியுதான்னு சொல்லிட்டு கேட்காம மாதரா. அப்பனா 8 டெயிலோட 9 டெயிலோட சக்கரா இதுக்கு தேவை, அவ்வளவு இது உரியன்னு ஆசைப்படுது போலுன்னு சொல்லிட்டு ஹாசிராமா பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் இது ஜுட்ஸு கம்ப்ளீட் ஆகணும் முதற்கொண்டு அவனுக்கு தெரியுது. பார்த்தா அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பூக்க ஆரம்பிக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் சினபியோட சக்கரா உறிஞ்சாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு இது பூக்க ஆரம்பிக்கும். ஆனா இது கொஞ்ச நேரம் எடுக்கணும், அது எவ்வளவு நேரம் எடுக்கும், 15 நிமிஷம் எடுக்கும்னு சொல்றான் அவன். ஆனா அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, அதுக்குள்ள ஒபிட்டோ ஸ்டாப் பண்ணி அவனோட பவர் நான் எடுத்துக்கிடுவேன், அது உன்னோட சேஜ் பவரை யூஸ் பண்ணி சொல்றான். ஹாசிராமா பார்த்துட்டு இருக்கான். இது எல்லாமே என்னோட ஒரிஜினல் பாடியில இருந்து வந்த தகவல்கள், இதை நான் அலைடு சினபி ஃபோர்ஸுக்கு முதல்ல சொல்லணும்னு பாத்துக்கிட்டு இருக்கான். யாமனாக கிளான்ல இருந்து யாராச்சும் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஹாசிராமா கேட்கான். நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஈனோ வார் உன்னோட மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸு போட்டு நான் எல்லாத்தையும் பேச முடியுமான்னு சொல்லி கேட்கான் ஹாசிராமா. பேச முடியும்னு சொல்றாவா. உடனே வந்து எல்லாத்தையும் லிங்க் பண்ணு, நான் சில விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அது இந்த இன்ஃபினிட்டி சுக்கியமியை பத்தி சொல்றான் ஹாசிராமா. சடனா ஹாசிராமா வந்து எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டா, லிங்க் ஆக ஆரம்பிச்சிட்டான். தாத்தா எங்கடா வந்தாருன்னு சொல்லிட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. இந்த வார்த்தையை கேட்டா கண்டிப்பா இது ஹாசிராமான்னு சொல்லிட்டு இருக்காரு லார்ட் சுஜிக்காக. பார்த்தா 5 காகேஸ் வந்து மிரளுதாங்க. உடனே ஈனோ சொல்றா, இவங்க எல்லாருமே பக்கத்துல தான் வந்துட்டாங்க பொழுது, அதனாலதான் இவங்க மட்டும் வந்து லிங்க் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காவா. சரி இப்ப நான் யார்ட்டையும் பேச விரும்பல, நான் சொல்றது மட்டும் நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றது மட்டும் எல்லாரும் கூர்ந்து கேளுங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஒபிட்டோ கட்டுறாங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் சக்கரா தேவைப்படுது, அப்பதான் இது பூக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹாசிராமா எல்லா சினோபிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சினோபிகளே வந்தது வந்து இந்த மரத்து மூலியமா தான் வந்தாங்களான்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரண்டானுங்க அந்த கதையை கத்து. அப்பனா 15 நிமிஷத்துல இவன் கதையை முடிக்கணுமா, இவன் 15 நிமிஷத்துல இவன் கதையெல்லாம் முடிக்க முடியாது, நம்ம கதை தான் முடியும்னு சொல்லிட்டு காமெடி எல்லாம் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இருக்க டைம்ல ஒண்ணு இந்த மரத்தை உடைக்கணும், இல்ல எவன் இந்த ஜுட்ஸு கிரியேட் பண்ணா அவனை உடைக்கணும், இந்த 15 நிமிஷம் தான் நம்மளுக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு ஹாசிராமா. எவனும் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா எல்லாரும் தலை தொங்கி போய் நின்றுகிட்டு இருக்கானுங்க. இங்க சிக்கமரும் மூச்சு பேச்சு இல்லாமலே இருக்கான். 8 டெயில் ஜிஞ்சுரிக்கும் அமைதியா இருக்காரு, அதான் கில்லர். ஒன்னு ஒரு காமெடி சொல்றான், நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க, நாங்கெல்லாம் உயிரோட இருக்காள், நீங்க எல்லாம் ரீஅனிமேஷன் பண்ணால் நாங்க செத்தோம்னா அவ்வளவுதான் சொல்றானுங்க அவனுங்க. பார்த்தா திரும்பி அந்த மரம் அப்படியே வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நமக்கு அதெல்லாம் முடிய போகுதுன்னு சொல்லி எல்லாரும் சோர்வடைதானுங்க. ஒபிட்ட சொல்றான், அதான்டா உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களை தப்பே பண்ணாத ஊருக்குள்ள கொண்டு போக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நாருட்டோ அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்க நிறைய சினோபிகள் சாவுறத பார்த்து. சடனா பார்த்தா வளர்ந்துகிட்டு வருது ஒரு மரம். பார்த்தா சுசோனை வச்சு 2 வெட்டி வீசிட்டான். டேய் நருட்டோ, இன்னும் நீ அழுதுகிட்டாடா இருக்க போற, ஆனா நான் அழுதுகிட்டுலாம் இருக்க போலடா, இது கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு சுசோனா கொண்டுட்டு மாசா போய்கிட்டு இருக்கான்.
வா ஜூகோ நம்ம யாருன்னு காட்டவும் சொல்றான் சாஸ்கி. பார்த்தா ஜூகோவே இந்த சுசானாவுக்குள்ள தூக்கி வச்சிருக்கான். அவன் பார்த்தா நருட்டோ சும்மா இருப்பான். பார்த்தா நருட்டோ 9 டெயில் மோடுக்கு போறான். அதுக்கப்புறம் அவனோட நருட்டோட ஃபீலிங்ஸ் அப்படி எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுது. ஏன்னா இன்னும் எல்லாரும் 9 டெயில் சக்கரால இருக்காங்க. நருட்டோ என்ன மாதிரி ஃபீல் பண்றானோ அது எல்லாத்துக்கும் புரிய வருது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நருட்டோ அவன் ஃபீல் பண்றானல அது ஈனோக்கு போகுது. ஈனோ ஆல்ரெடி எல்லாருக்கும் லிங்க்ல இருக்கனால எல்லாத்துக்கும் அது பரவ ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமா. அப்படியே சேஜ் மோடுக்கும் போறான். அவன் பார்த்தா நருட்டோ என்னெல்லாம் மனசுல நினைக்காதோ அது எல்லாத்துக்குமே பரவ ஆரம்பிக்கும். நருட்டோ சின்ன வயசுல இருந்து அவன் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தா சின்ன வயசுல இருந்தே அவன் சாஸ்கிட்ட பேசணும்னு நினைக்கான். பார்த்தா சாஸ்கி இப்ப மதிக்காமலே போயிருந்திருக்கான். அவன்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனும் நானும் ஒரே மாதிரி ஆளுதான். ஆனா அவன்கிட்ட என்னால பேசவே முடியலன்னு சொல்லிட்டு இது அப்படி சாஸ்கிக்கும் தெரிய வருது. சக்கரை நினைக்க அவனே அறியாம அவனோட ஃபீலிங்ஸ் மட்டும் வெளியே வருது. இது எல்லாத்துக்கும் தெரிய வருதுன்னு சொல்லிட்டு நருட்டோவை பத்தி எல்லாத்துக்கும் இப்ப புரிய வருது. அவன் சின்ன வயசுல இருந்து எப்படி தனிமையில வாழ்ந்தான்னு சொல்லிட்டு கீபா சொல்றான். அவன் வாழ்நாள்ல இவ்வளவு கஷ்டமாடா பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தேர்ட் ஒர்க்காக இறந்ததுக்குலாம் அவன் அவ்வளவான வருத்த போட்டிருக்கான். ஆசமோ சென்சே இறந்ததுக்குலாம் இவ்வளவு மென்மையானவனாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஒர்க்காக பாத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் இப்பதான் புரிய வருது நருட்டோ இவ்வளவான நல்லவனா இருந்திருக்கானு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜிரேயா சென்சே இருந்தது, அவர் இறந்தது, அவனுக்கு அது எவ்வளவு வலியை கொடுத்தது எல்லாமே யோசிச்சு பார்க்காம அதுக்கப்புறம் இது 5 காகேஸுக்கும் தெரிய வருது. எல்லாத்துக்கும் தெரிய வருது. ஒராச்சுமா மறந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த அளவுக்கு கூட இவன் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு உன்னை சாஸ்கிக்கு இப்பதான் புரிய வருது. இட்டாச்சி எல்லாம் ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கானு சொல்லிட்டு பார்த்தா காரா சாவேல காப்பாத்துனது, அதுக்கப்புறம் வந்து நெஜி வந்து சாவிட்டது பக்கத்துல இருந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்காம இது எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. இனிமேல் எதை பத்தி யோசிக்க விரும்பலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நருட்டோ. பார்த்தா அவங்க அப்பா அம்மாவை எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டு இருக்கான். அது மினோட்டாக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. எதையும் பண்ணி முடிக்கல இவ்வளவு நான் யோசிக்க எல்லாம் பாயிண்ட்லெஸ். இனிமேல் நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சாஸ்கி உன் கூட நான் வாரன்னு சொல்றேன். அவன் ஒபிட்டோ பார்க்க அந்த நருட்டோ உசுமாக்கி வந்துகிட்டே இருக்கானடா. ஏன்டா அப்படி வாரான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மினிட்டோ அவனோட 9 டெயில் சக்கரா வந்து அப்படி நருட்டோ கொடுத்துக்கிட்டு இருக்கான். நருட்டோட 9 டெயில் சொல்லிட்டு இருக்கு. உன்ட்ட வந்து நிறைய சக்கரா எடுக்கனால நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காது. அதெல்லாம் ஒண்ணும் கவலை இல்ல, நீ நல்லா யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தா நருட்டோட சக்கரா கொடுத்தோன்னு மினோட்டா நார்மல் ஆயிட்டான். டே சாஸ்கி சேஜ் ஜுட்சு மட்டும் தான் அவன்கிட்ட ஒர்க் ஆகும், அது உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நருட்டோ கட்டிக்கிட்டு இருக்கான். டே அதெல்லாம் எனக்கு தெரியும், அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஜூகோ ஆல்ரெடி சேஜ் ஜுட்சுல இருந்தே பிறந்தவன் தான். ஜூகோ அவனோட சேஜ் ஜுட்சு ஃபுல்லா கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். சுசானா முழுக்க செகண்ட் ஸ்டேட்டுக்கு போய் மாசா நின்னுகிட்டு இருக்கு. அரின் அதை பாத்தியா அது சாஸ்கியோட கேர்ஸ் மார்க் பவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சுகட்சு. டேவன் கேர்ஸ் மார்க் பவரே வந்து போயிருச்சு, இதை போட்டு அவைக்கன் பண்ணான்னு சொல்லிட்டு கரின் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கா. வராச்சு மாதிரி சொல்றான் இந்த சேஜ் ஜுட்சு பவர் கொடுக்கறது யாரு ஜூகோ, அவன்கிட்ட இருந்தா இது உருவாகவே செய்யுது. அதனால சாஸ்கி அறிவா யோசிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நான் ஜூகோட சக்கராவை தான் சாஸ்கிக்கே முதல்ல கொடுத்து பார்த்தேன். அவன் இதை அப்படியே அனலைஸ் பண்ணி பண்றான் பாரு, வேற லெவல் பண்ணிட்டான் சாஸ்கி. சாஸ்கி உச்சிகாவா மாதராட்ட என்ன பொட்டன்சியல் இருந்துச்சோ அதே மாதிரி இவன்டே திறமை இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் டோபிராமா. நானும் களத்துல இறங்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா கரின்னு. திரும்பி உன்னை குத்தி போட்டா சரி போட்டுன்னு சொல்றான் சுகட்சு. சாஸ்கி என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் எல்லாத்தையும் தாண்டிட்டடா நீ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். நான் இவ்வளவு நாள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கேன், எல்லாத்தையும் பாத்துருக்கேன், நான் பார்க்காத விஷயமே கிடையாது. ஒரு நாள் கண்டிப்பா மாதரா உச்சிகாவே நீ மிஞ்சி வருவாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை டோபிராமா பார்க்க நருட்டோ உசுமாக்கி என் அண்ணனெல்லாம் நீ மிஞ்சின அளவுக்கு இருக்கீடா, எப்ப பார்த்தாலும் உன்னை பாக்கலன்னு அண்ணனை பார்க்க மாதிரியே இருக்குன்னு சொல்றான். பார்த்தா 2 பேரும் அனகத்துல களத்துல இறங்கி போட்டதெல்லாம் போறானுங்க ஒபிட்டோவை. டே நான் ஃபியூச்சர் நோக்கி போக போறேன், உங்க கதை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒபிட்டோவை களத்துல இறங்குறான். அந்த 2 பேரும் வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒபிட்டோ அட்டாக் பண்ண போறாங்கடா. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு எல்லா சினோபி மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. 5 காகேஸ் வந்த பிறதாண்டா நம்ம முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா சினோபி அமைதியா இருக்கானுங்க. உன்னை காசிரா மட்டும் மாதரா சொல்லிருக்கான் என்னோட ட்ரூ ட்ரீம் நான் அச்சீவ் பண்ற வர நான் எப்பவுமே தோண்டு போக மாட்டேன், எப்பவுமே ட்ரூ ட்ரீம் நோக்கி தான் நான் போய்கிட்டு இருப்பேன்னு சொன்னா யோசிச்சு பார்க்காம டே உன்னோட கனவு ஃபுல்லா நம்மளோட வில்லேஜ் நோக்கி தானடா, அதை என்கிட்ட சொல்லிட்டு நான் செய்யறேன்னு சொல்றான் அவன். டே நான் நினைக்கிற கனவு இந்த வில்லேஜ் எல்லாம் கிடையாதுடா, அதெல்லாம் தாண்டின்னு சொல்றான் அவன். பார்த்தா அவன் மனசுல நினைக்கிறது எல்லாத்துக்குமே அப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது. ஆதராட்ட பேசினது முதற்கொண்டு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா ஈனோ இன்னும் லிங்க்ல தானே இருக்கா. பார்த்தா ஹாசிராமோட ட்ரீம் என்னன்னா 5 நேஷனே ஒன்னு சேர்க்கறது அவனோட ட்ரீமாவே இருந்திருக்கும். உடனே ஹாசிராம எப்படி பழசை யோசிச்சு பார்க்கான். பார்த்தா ஹாசிராமா அப்பமே வந்து 5 காகே சமிட்டா நடத்தி இருந்திருக்கான். நீங்க 5 நேஷன் ஒன்னா இருக்கு பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி தலையை தரையில அடிக்கான். உடனே வந்து டோபிராமா சொல்றான் எப்பவுமே ஒரு காகே வந்து தலை குனிஞ்சு இருக்க கூடாது அண்ணா அப்படி சொல்லிட்டு இருக்கான். என்ன அதை ஒண்ணு தலை குனிஞ்சலாம் இல்லடா, எனக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரே வருதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உடனே ஃபர்ஸ்ட் சொல்றாரு லார்ட் ஹொக்காகே நீங்க இப்பெல்லாம் தலை குனிய வேண்டாம், என்னைக்குமே வில்லேஜ் எல்லாம் தலை குனிய கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உடனே ஃபர்ஸ்ட் சுஜிகே சொல்றாரு நான் எதையும் ஃப்ரீயெல்லாம் வாங்க விரும்பல, அதனால எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கனால இதுக்கெல்லாம் வருத்தம்லாம் ஒண்ணு இல்ல, சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்கே சொல்றாரு நீ இவ்வளவு பாசமா பேசுறத பார்த்தா ஓமனா எனக்கு இது சந்தேகம் வருதடா ஹாசிராமான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. என்னன்னு பார்த்தா ஹாசிராமா எல்லா டெயில் பிஸ்டையும் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பான், அதை எல்லா வில்லேஜுக்கு ஷேர் பண்ண நினைச்சிருப்பான், அதுக்காண்டி தான் அந்த சம்மிட்டே நடக்கும். ஃபர்ஸ்ட் கெசிகே சொல்றாரு லார்ட் ஹொக்காகி வந்து எல்லா இதையும் வந்து பிரிச்சு கொடுக்கலாம்னு நினைக்காரு, அந்த சைனுக்காண்டி தான் அந்த சம்மிட்டே நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னும் அழலாம் தேவையில்ல, நீங்க எவ்வளவு காசு மட்டும் சொல்லுங்க சொல்லிட்டு ஒவ்வொரு டெயில் பிஸ்டையும் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உடனே டோபிராமா சொல்றான் நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஒவ்வொரு டெயில் பிஸ்ட் பவரை மெஷர் பண்ணி தான் ஒவ்வொரு காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு எவ்வளவு மதிப்பு அதை கொடுத்து நீங்க எடுத்துட்டு போங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது எதுவுமே நம்ம ஃப்ரீயா கொடுக்கலன்னு சொல்லி ஹாசிராமா கேட்க வாய முன்னு சொல்றான் டோபிராமா. ஹாசிராமா நினைச்சிருக்கான் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். பார்த்தா அதை டோபிராமா அதையும் காசாக்கிட்டான். உன்னை மிஸ்ஸுக்காக யோசிச்சுட்டு போறா இதான் ஃபர்ஸ்ட் நடந்த சம்மிட்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உடனே சண்டை கட்டுறாங்க. சாஸ்கி நட்டும் வேற லெவல்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் மாதராவ் ஹாசிராவும் சண்டை முடியவே இல்லை, அவனுக்கு போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. இன்னும் அது ஃபர்ஸ்ட் கசியாக சொல்லிட்டு இருக்காரு நாங்க ஆல்ரெடி ஒரு டெயில் பிஸ்ட் வச்சிருக்கோம், ஆல்ரெடி அதை சீல் பண்ணி வச்சுட்டு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணு தெரியாம வச்சிருக்கோம், எங்களுக்கு இனிமேல் எந்த டெயில் பிஸ்டுமே தேவையில்லைன்னு சொல்றாரு அவரு. ஆனா நான் எந்த டெயில் பிஸ்ட் வாங்கல, அதுக்கு பதில் எங்களுக்கு
காம்பன்சேஷனுக்கு ஒண்ணு வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. நம்ம இவ்வளவு கொலாபரேட் பண்ணிருக்கோம்னா அதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணா மட்டும் தான் நானும் அக்செப்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. என்னதான்டா வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் ரைக்காக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, மிச்ச நேஷன்ல நீங்க வந்து எல்லா டெய்ல்டு பிஸ்டையும் வாங்குறீங்க, ஒவ்வொரு டெய்ல்டு பிஸ்ட்ல வந்து எனக்கு 30% காசு வேணும்னு சொல்றாரு அவரு. என்னது 30% சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. டே காசி கேக்க நீ தேவையில்லாம ரொம்ப பேசுறன்னு சொல்லிட்டு 3 காசு கோவப்படுறாங்க. நீங்க மட்டும் 30% காசு தரலனா நான் இதுக்கு எதுக்குமே சைன் பண்ண மாட்டேன், இந்த டேர்ம்ஸ் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே எங்க ஊர் ஃபுல்லா மண்ணா சூழ்ந்துருக்குடா, எங்களுக்கு இந்த மாதிரி காசு வந்தாதான்டா உண்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. டே நீங்க இதுக்கெல்லாம் சைன் போட்டீங்கன்னா நான் இதுக்கு ஓகே சொல்லுவேன், இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உங்க ஊர் மாதிரி எங்க ஊர் கிடையாதுடா, எங்க ஊர்ல விவசாயம்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. எங்க ஊர்ல நாங்க டெய்ல்டு பிஸ்ட் வச்சிருக்கிறது மட்டும் தான் எங்களுக்கு அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இதெல்லாம் ஓகேனா சொல்லுங்க, எல்லா நேஷனோட நான் கை கோர்க்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உடனே மிஸ்ஸுக்கு சொல்றாரு, நாங்க 4 நேஷன் சேர்ந்து உன்னோட ஒரு நேஷன் அடிச்சு நொறுக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா எல்லாரும் ஆளாளுக்கு முறைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா சடனா ஒரு சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் திரும்பி தலையை சாச்சிட்டாரு. உடனே காசிராம சொல்றான், நான் இப்படித்தான் நடக்க கூடாதுன்னு நினைச்சேன், நம்ம முந்தி காலத்துல எப்படி இருந்தோ அதெல்லாம் மறந்துருக்கேன், இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்க போறோம் அதை மட்டும் யோசிங்க, நம்ம கிளான்ஸ் நம்ம குழந்தைங்க அதை பத்தி மட்டும் யோசிங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் காசிராமா. ஒரு காலத்துல எந்த சாய்ஸுமே நம்மளால எடுக்க முடியாம இருந்தோம், ஆனா இப்ப அப்படி கிடையாது, நம்ம 5 நேஷன் ஒன்னு சேர்ந்துச்சுன்னா நம்ம என்னாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. நான் எப்பவுமே இதைத்தான் நான் ஃபியூச்சரா நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நம்ம 5 நேஷன் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு அவரு. நம்ம ஒவ்வொரு சினிமையும் ஒவ்வொருத்தர் கூட கொலாபரேட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த பாதகமும் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. என்னோட வருங்கால கனவே தான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஒன்னு இப்ப கட்டுறாங்க, பார்த்தா 5 காகேஸ் மாசம் வந்து நின்றுட்டு இருக்காங்க. என்னோட கனவை நோக்கி நான் ஒரு அடி எடுத்து வைக்க நினைக்கிறேன், எல்லாரும் இதுக்கு அடி பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு காசிராமா. உடனே காசிராமா சொல்றான், என்னோட காமரேட்ஸ் இல்ல என்னோட குழந்தைங்களா, அவங்க எல்லாத்தையும் சொல்றேன், இவ்வளவு நம்ம வழிபட்டோம், ஆனா இனிமேல் நம்ம அப்படி இருக்க கூடாது, 5 சினவி ஊரும் சேர்ந்து நம்ம ஒன்னா கம்பெனியா இருந்து நம்ம யாருன்னு காட்டணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. நம்ம ட்ரீம் நோக்கி போவோம்னு சொல்றாரு. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. see you, bye.